Hello aspirants. RBI assistant prelims எக்ஸாமுக்கு போகிற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். பிகாஸ் RBI assistant ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் எனக்கு பார்க்க போகிறோம். அதுவும் இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? நானே பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சம் பீப்புள் நீ நினச்சிருப்பீங்கள்ல ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு பயமாக இருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும். வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். பை த வை, திஸ் இஸ் மித்ரா. வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. இந்த செஷனுக்கு நம்மளுக்கு டைம் ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிப்போம்னா செஷனை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே. ஓகே, உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லேயே எரர் இருக்கு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தானே இருக்கணும். ஒன் ஆஃப், எனி ஆஃப், சம் ஆஃப், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர நவுன் என்னவா இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல சிங்குலர் ஃபார்மில் இருக்குது. இதுதான் எரர். ஸோ கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சாரா பிரேவ்லி மேனேஜ் டு ரீச்சஸ் த ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. பில தான் எரர். டு ரீச்சஸ் த ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு. டு ப்ளஸ் verb which is called as infinitive. ஓகேவா? அப்படின்ற ரூலில் இந்த verb என்னவா இருக்கணும்னா லைக் பேஸ் ஃபார்மில் இருக்கணும். இந்த ரீச்சஸ் ஓட பேஸ் ஃபார்ம் என்னன்னா ரீச். ஓகேவா? டு ரீச் த ஸ்டேஷன் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ டு ரீச்சஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுதான் எரர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யோர் டைம் ஸ்டார்ட் நவ். Okay. In the bookstore, she found a intriguing novel that immediately captured her attention. ஸோ இங்கேயும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆப்ஷன் பியில் தான் எரர். ஷீ ஃபவுண்ட் அண்ட் இன்ட்ரிகியூயிங். ஸோ வேர்ட் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்கே என்ற ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அண்ட் த எங்கே போடுவோம்? கான்சோனன்ட் சவுண்ட் இருக்க வேர்டுக்கு தான். அண்ட் வவல் சவுண்ட். த ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே இதுக்கான ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சில பிளேசஸ், அப்புறம் இம்பார்ட்டண்டான பர்டிகுலராக இருக்க திங்ஸ்க்கெல்லாம் நம்ம த போடுவோம். ஸோ இந்த இடத்துல அண்ட் வரணும் போட்டிருக்காங்க. அதுதான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. Sam enjoys spending his evening sitting and talking with friends, finding joy in conversations. ஓகேவா? சாம் என்ஜாய் அப்படின்னு இங்கே இருக்கு. சாம் என்ஜாய்ட் அப்படி சாம்ன்ற ஒரு சிங்குலர் பக்கத்தில் வர வேர்ப் என்னவா இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்மில் தானே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளி என்ஜாயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ஜாய் வரக்கூடாது, என்ஜாய்ஸ் தான் வரணும். ஸோ இதுதான் எரர். ஸோ ஆப்ஷன் ஏல தான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான்சி டான்ஸ்ட் அக்ராஸ் த ஸ்டேஜ், கிரேஸ்ஃபுல், கேப்டிவேட்டிங் த ஆடியன்ஸ் வித் ஒரு எலகென்ட் பர்ஃபார்மன்ஸ். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆப்ஷன் சியில் தான் எரர். கிரேஸ்ஃபுல்லுன்னு இருக்கு. கிரேஸ்ஃபுல்லுன்னு இருக்கக்கூடாது, கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல கிரேஸ்ஃபுல்லுன்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த எரர். நெக்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் இன்னொரு எரர் இருக்கு. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இங்கே ஆஃப்டர் ஃபினிஷிங் த மேரத்தான்
After finishing the marathon, she treated himself. படிக்கும்போதே தெரியுது ஆப்ஷன் பில தான் எரர். himself வரக்கூடாது. ஷீனா herself. herself தான் ஷீக்கான ஷீக்கு வந்து பொசிசிவ் ப்ரொனவுனா எது வரும்னா herself வரும். ஸோ இதுதான் இங்கே எரர். நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போவோம். ஸ்பெல்லிங். ஓகே, your time starts now. Okay, the village priest, council, guidance, trouble. ஸோ இந்த இடத்துல ப்ரீஸ்ட் பாருங்க, ப்ரீஸ்டுடைய ஸ்பெல்லிங் தான் தப்பு. PRIEST தான் இருக்கணும். இந்த இடத்துல PREIST தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்பெல்லிங்ஸ் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக வந்தால் இங்கிலீஷில் 30 to 30 கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Okay. As the national flag unfurled in the gentle breeze, a sense of pride and patriotism swept over the crowd. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் ஆல் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? எல்லாமே கரெக்ட். நேஷ்னல் ஃப்ளாக் அன்ஃபோல்ட் இன் அ ஜென்டில் ப்ரீஸ், பேட்ரியாட்டிசம் ஸ்வெப்ட் ஓவர் த க்ரௌட். ஸோ இது எல்லாத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Okay, the teacher encouraged his students to accept constructive criticism as a valuable tool for growth. இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் மோஸ்ட்லி வந்து எரோஸ்பாட்ல இந்த அக்செப்ட் அடாப்ட் அந்த மாதிரியான சேம், அதாவது நம்ம சொல்லுவோம்ல சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும், சேம் சவுண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங்கும் இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டு எக்ஸெப்ட் வராது. எக்ஸெப்ட்னா எக்ஸெப்ட் அதை தவிர அப்படின்ற மீனிங். எக்ஸெப்ட் வரக்கூடாது, அக்செப்ட் இருக்கணும். அக்செப்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? அக்செப்ட்னா ஏற்றுக்கோங்க அப்படின்ற மீனிங் வரும். எக்ஸெப்ட்னா அதை தவிர அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது சேம் வேர்ட், சேம் சவுண்டிங் வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேவா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the thoughtful compliment about the artistic skill inspired her to create more fueled by recognition of a talent. Okay, va? So, recognition. காம்ப்ளிமெண்ட்டும் அதே மாதிரி தான். 2 காம்ப்ளிமெண்ட் இருக்கு. காம்ப்ளிமெண்ட் இப்படி இருக்கு, காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இந்த காம்ப்ளிமெண்ட் தான் வந்து ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது. ஓகேவா? இந்த காம்ப்ளிமெண்ட்டோட மீனிங் என்னென்னா, லைக் எதோட ஆட் ஆன் பண்ணால், இப்போ காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு இந்த கிஃப்ட் நாங்கள் தரோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, காம்ப்ளிமெண்ட்டாக அதோட ஆட் ஆனா நம்மளுக்கு ஆட் ஆன் குட் டு சி வித் குட் டு சி அடிஷ்னலி. ஸோ இது ஆட் ஆச்சுன்னா ஒரு நெக்லஸ் பீஸோட ஒரு ஹியரிங், அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மீனிங் தான் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் அதாவது ஐ வச்சு வர காம்ப்ளிமெண்ட் தான் வந்து ப்ரைஸ். லைக் ஐ வச்சு வர காம்ப்ளிமெண்ட் வந்து ஐஸ் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ வச்ச காம்ப்ளிமெண்ட் வந்து ப்ரைஸ், ஈ வச்சிருக்கிறது வந்து என்னன்னா லைக் ஆட் ஆனாக ஒன்று கொடுக்கறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரேதர் தென் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க, ஏதான் ஏரர். ரேதர் தென் வராது, ரேதர் தேன் தானே வரும். ரேதர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஏரர், மற்ற எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ரீஅரேஞ்ச் கூட 10 செகண்ட் வேண்டாம். லைக் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை 1 மினிட் கொடுக்கலாம். 1 மினிட் கொடுக்குறேன். இந்த ரீஅரேஞ்சை சீக்கிரமாக படிச்சிருங்க.
சீக்கிரமாவே படிச்சிருவீங்க. படிச்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, உங்க டைம் முடிஞ்சது. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் டே ஃபாதர் ஹேட் விசிட் டு அ வில்லேஜ். நான் சொன்னேன்ல, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க அப்படின்னு. ஸோ ஒன் டே ஆர் ஃபாதர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. லில்லிஸ் ஃபாதர், ஓகேவா? லில்லிஸ் ஃபாதர் ஜாக் லிவ்ஸ் இன் அ பர்ஸ்லிங் சிட்டி, ஓகேவா? அதுக்கப்புறம் லில்லி ஆல்சோ டிசைட். அதுக்கு முன்னாடி ஒன் டே அவர் ஃபாதர் ஹேட் டு விசிட் அ வில்லேஜ், ஓகேவா? பஸ்லிங் சிட்டியில் இருக்காரு, வில்லேஜை போய் விசிட் பண்ணோம். ஃபைனலி கன்வின்ஸ் லில்லி ஆல்சோ டிசைட். ஓகே, லில்லி ஆல்சோ டிசைட் டு கோ டு த வில்லேஜ், ஓகேவா? நெக்ஸ்ட், ஷீ ஃபெல்ட் ஜாயஸ் அண்ட் த்ரில்டு. Finally, he convinced his daughter to return to city. After finishing his task, he decided to return. Okay, decided to return. Then finally he convinced his daughter to return to the city. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு குட்டி குட்டி வேர்ட்ஸ் தான் இருக்கவே இருக்கும். இதுவே இது வந்து லைக் பிஓ ப்ரிலிம்ஸாக இருந்திருந்தா இது மொத்தமே சேர்த்து ஒரு ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும், லைக் ஒரு சென்டென்ஸாக இருந்திருக்கும். பட் இது நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட்னால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ சால்வ் பண்ணுவோம். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? ஆப்ஷன் சி. விச் இஸ் த செகண்ட் சென்டென்ஸ்? ஆப்ஷன் இ. விச் இஸ் த ஃபிஃப்த் சென்டென்ஸ்? ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்னவா இருந்துச்சு? ஆப்ஷன் டி. விச் இஸ் த ஃபோர்த் சென்டென்ஸ்? இது கண்டிப்பாக தெரியும். ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் டி. விச் இஸ் த லாஸ்ட் சென்டென்ஸ்? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு நம்ம பேராஜம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்குது, டக்குன்னு படிச்சிடலாம். பட் நான் இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 மினிட் கொடுக்குறேன். 2 மினிட் கொடுக்குறேன். Okay, you can start.
ஓகே ஆஸ்பிரன்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விச் இஸ் வெரி வெரி ஈஸி பேராகிராஃப். ஸோ இதுக்கும் நான் வந்து 10 செகண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விச் ஆர் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ்? Okay, which of the following statement is true? Jack's interest in physics was sparked by his mother achievement. Jack's parents made decision to enroll him கிடையாது. Jack's parents lived with him கிடையாது. Jack's parents pursued a career in archaeology. இதுதான் correct. Jack did not find LED. Okay. So இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஷனுக்கு என்னன்னா, கன்சர்ன்ட் நெய்பர் அப்ரோச்சிங் டாக்டர் ப்ரவுன்ஸ் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் வந்து அன்செட்லிங் அக்கரன்ஸ் ஆஃப் எர்த் குவேக் கிடையாது. தி ரிமார்க்கபிள் எமிஷன் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி லைட். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, வாட் வாஸ் த நெய்பர்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ப்ரவுன் அண்ட் எமிலி. தே ரிமைண்ட் கம்போஸ்ட் கிடையாது. த நெய்பர் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கிடையாது. த வேனிஷ் வாஸ் perceived as routine கிடையாது. The neighbors quickly dismissed கிடையாது. The neighbors found themselves in a state of astonishment due to the unexplained vanishing. Next question. ஓகே, இல்லை எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஜாக் அங்கிள்ஸ் அண்ட் ஆண்ட் நெக்லெக்டட் திஸ் எஜுகேஷன் கிடையாது. டாக்டர் ப்ரவுன் ஈகர்லி ஷேர்ட் இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் கிடையாது. டாக்டர் ப்ரவுன் வாஸ் எங்கேஜ் இன் மிஸ்டீரியஸ் அண்டர்டேக்கிங் தட் ரிசால்வ் அரவுண்ட் அ டைம் மிஷின். ஓகே, ஜாக் அண்ட் எமிலி primarily studied literature கிடையாது. The concerned neighbor were fully aware of the scientific endeavors happening with கிடையாது. இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஹை இன்டென்சிட்டி லைட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜாக் என்ன ரியலைஸ் பண்ணான்னு கேட்குறாங்க. டாக்டர் ப்ரவுன் அண்ட் எமிலி அக்கம்ப்ளிஷ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி இன் டு த ஃபியூச்சர். ஃபஸ்ட்டு படித்தோடனே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது? ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. What did Jack carry with him into the future, symbolizing his experience? The blueprint of time machine கிடையாது. LED lights a mean of transmission கிடையாது. A wealth of knowledge and deep appreciation for his intricacies of physics is the correct answer. Okay, next question. ஓகே, சூஸ் த வேர்ட். ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வந்து சிமிலர் மீனிங் ஆஸ் பர் திஸ் பேசேஜ். ஓகேவா? கேப்சர், எக்ஸமைன், ஆப்ஜெக்டிவ், கன்சீல், அண்டர்டேக்கிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்டர்டேக்கிங் மீன்ஸ் ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு அண்டர்டேக்கிங், நம்ம ஏதாவது கையில் எடுத்திருக்க ஒரு ப்ராஜெக்ட் அப்படி சொல்லுவாள். ஸோ ப்ராஜெக்ட் விச் இஸ் மீன்ஸ் அண்டர்டேக்கிங் ஹியர். நெக்ஸ்ட், ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வேஷன்னா என்ன? இந்த இடத்துல அவர் ரொம்ப ரிசர்வேட்டிவ், அதாவது ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார் அவருடைய இதில் வெளியே சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இங்கே என்ன வேர்ட் கரெக்டாக இருக்குன்னா கன்ஃபர்மேஷன், எசிடேஷன். அவர் வந்து எசிடேட் பண்ணுவார்ல, சொல்லாமல் அப்படியே ரிசர்வாக வச்சுப்பார்ல. ஸோ எசிடேஷன் இஸ் த கரெக்ட் வேர்ட். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே ஒரு ஃபில்லப் இருக்கும். லைக் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. என்டைட்டில்ட், ரிலக்டன்ட், ஃபண்ட், அட்ராக்டட், டிஸ்ட்ராக்டட். கொஸ்டின்லேயே ஒரு fill in the blanks இருக்கும். The boy was very dash of lights. நான் இங்கே எழுதுறேன். The boy was
very dash of lights. Which would be the options? Your answer? Okay. Distracted, attracted, reluctant, entitled இது எதுவுமே வராது. The boy was very fond of lights தான் அது கரெக்டான வேர்டாக இருக்கும். ஸோ ஃபண்டு தான் இதுக்கு கரெக்டான வேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபுல்லாமே ஃபில்லர்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். Okay. Biosphere reserves a dash for the future. Tired for the future, inactive for the future, unique, vital for the future is the correct answer. Next question. Okay. The loud noise outside dash my concentration while studying. Conduct my concentration, repairs my concentration, heals my concentration, fixes my concentration, disrupts. Loud noise என்ன பண்ணும்? Disrupt தான் பண்ணும். So disrupt is the correct answer. Next. Communication is central to the way we dash climate change. Fail climate change, slight climate change, blow climate change, no. Mishandle climate change, no. Negotiate. Communication is central to the way we negotiate climate change. Okay, va? Okay, next question. The example dash the proper use of the new software feature. The example puzzle fogs illustrates. The example illustrates the proper use of the new software feature. Okay, va? Okay, next question, which is the final question. You can start. Okay, the engine dashed suddenly, prompting the need for immediate repair. Praised, approved, sanctioned, faltered is the correct answer. The engine faltered suddenly, prompting the need for immediate repair is the correct answer. I think வந்து ஒரு செஷனே வந்து நம்ம 23 மினிட்ஸ் 24 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண கூட இங்கே ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஒரு சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒரு செஷனை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறேன்னா எக்ஸாமை நம்ம அப்போ எவ்வளோ சீக்கிரமாக முடிப்போம். நான் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது, பிகாஸ் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போய் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எழுத போகிறேன். ஸோ உங்களுக்கு இருக்க அதே க்யூரியாசிட்டி தான் எனக்கும் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கொண்டு வரலான்னு தோணுச்சு, அதனால தான் கொண்டு வந்தேன். ஓகே ஆஸ்பிரன்ஸ், இதே மாதிரி பட் நீங்கள் கஷ்டமான செக்ஷன் கூட எடுங்க. பட் நீங்கள் வந்து ஹோப் லூஸ் பண்ணாதீங்க. என்ன மார்க்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக வருது, நம்ம வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எரர் பண்ணாமல் நம்ம பார்த்துப்போம். ஸோ தட் எரர் இல்லாமல் நெகட்டிவில் நம்ம மார்க் போகாமல் இருந்தாலே போதும். ஸோ நல்லாவே நம்ம பண்ணுவோம். ஐ திங்க் 30 கொஷின்ஸுமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 30 கொஷின்ஸையுமே ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஒரு 12 to 15 மினிட்ஸ்லேயே முடிச்சுட்டு 5 மினிட்ஸ் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். பிகாஸ் வி மெட் லாட் ஆஃப் பிஓ ப்ரிலிம்ஸ் அண்ட் கிளர்க் ப்ரிலிம்ஸ், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். எனக்குமே தெரியல, நானும் இது வரைக்கும் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எழுதுனதில்லை. லெட்ஸ் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகேவா? ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்போம், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை இதில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஆஸ்பிரன்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.